Hello dear students, sum number 2, third subdivision in the exercise உடைய last sum givenல integral root of x plus 1 whole square minus 4 dx உடைய value என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீ given question ஐன்னு எடுத்துக்கிறேன். I equal to integral root of x plus 1 the whole square minus the 4 2 square அப்படின்னு எழுதிடு. இப்போ இது எந்த ஃபார்முலா பேஸ்டில் இருக்கா? integral root of variable square minus constant square அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அதோடைய ரிசல்ட்டா x by 2 root of the given question minus a square by 2 log mod x plus root of the given question. இதுதான் இந்த ஃபார்முலாவுக்கான எக்ஸ்பான்ஷன் ரிசல்ட். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிவன் கொஸ்டினை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா சம்முக்கான ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகே, அப்போ இயர் த வேல்யூ ஆஃப் ஏக்கு பதில் என்ன இருக்கு? ஏ இருக்க வேண்டிய இடத்துல இந்த 2 இருக்கு, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். therefore the given integral value I is equal to x by 2, x உடைய வேல்யூ x plus 1, x plus 1 by 2 root of the given question மேல இருக்கா? x plus 1 the whole square minus 4 minus is minus a square by 2, a உடைய வேல்யூ 2, a square 2 square by 2 log mod x க்கு பதிலா x plus 1 plus root of the given question எங்க இருக்கா? x plus 1 the whole square minus 4 plus c எழுதிடல. So final result என்னும்போது I is equal to x plus 1 by 2 root of the given question minus இந்த denominator 2க்கு மேலுக்கு ஸ்கொயர் கட் பண்ணிடலாம். 2 times of log of x plus 1 plus root of x plus 1 the whole square minus 4 plus c அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட். வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.